ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. வருகிற ஜூலை 15ஆம் தேதி உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அது எப்படி, எங்கே நடக்குது, எத்தனை முகாம் நடக்குது, எப்படி அப்ளை பண்ணுறா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருகிற ஜூலை 15 முதல் மகளிர் உரிமை தொகைக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சை அரசு சரபோஜி கல்லூரியில் இன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். தஞ்சை மாவட்டத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் நிகழ்வில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுகையில் மக்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதிகளிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகரப்பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள் என்று மொத்தம் 10,000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடக்கப் போகுது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். நகரப்பகுதிகளில் 13 அரசு துறைகளின் 43 சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும். இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளின் 46 சேவைகளை நீங்கள் பெறலாம். இதில் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களில் உங்களின் விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். அதாவது இதுக்கு முன்னாடி தகுதி இருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பங்களாக வழங்கலாம். இப்படி நீங்கள் தரும் விண்ணப்பங்களுக்கு மேல் 45 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதிலிருந்து 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2nd வீக்கில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் இந்த முகாம்களுக்கான ப்ராசஸ் தமிழகம் முழுவதும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பில். இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கலாம். ஏன் அப்படின்னா, கடந்த ஜூன் மாதமே இந்த முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடங்களில் நடக்காமல் மக்கள் ரொம்பவே அலமோதுனாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம தெளிவான டீட்டெயில்ஸோட கடைசி நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில். இப்போ இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு போகவே முடியாத சூழல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம். உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்கள் வீடு தேடி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள். எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்ன சான்று, ஆவணங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களும் வழிகாட்டுதல்களும் உங்கள் வீட்டிற்கே கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மெயினாக நம்ம என்ன அப்படின்னா, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். மறுபடியும் இதோட அப்டேட் நான் கூடிய விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்த மாதம் ஜூலையில் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அதற்கான நாள் வரும்போது ஒவ்வொரு அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அந்த டைமில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சப்போஸ் இப்போவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே என்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட லிங்கை நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஜூலை மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் 4 மாதத்துக்கு இந்த உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற சிறப்பு முகாம் நடக்க போகுது. அதில் யார் யார் இப்போ வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை 45 நாட்களுக்கு அப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வர ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ப்ராசஸுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.